ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहम् श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ராமகிருஷ்ணர் சொன்ன அமுத மொழிகளை கேட்டுட்ருக்கோம். போன வாரம் ஒரு கெஸ்ட்டு சுவாமிஜி வந்ததுனால அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. நாம் பேச முடியல. அதுக்குள்ளேயே பல இடத்துலேருந்து ஃபோன், எஸ்எம்எஸ், ஏன் என்னாச்சு, உங்கள் உடம்பு சரியாக இருக்கா? மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா, சுவாமி வாட் ஹேப்பன் அப்படின்னு. கனடாவில் இருந்து நினச்சி பார்க்க முடியுதா? பட் அதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். நம்ம லெக்சர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, இன்னும் உண்மையை விரும்பி எவ்வளோ பேர் ஆவலோடு இருக்காங்க பாருங்க. இல்லை, உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவல் இவ்வளோ பேருக்கு இருக்கு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. those who seek the truth, அந்த கேட்டகரியில் இவங்கெல்லாம் வராங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனிவே, அது இன்னும் பெருகட்டும் அப்படின்னு குருதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் சொன்ன வார்த்தைகளை பார்ப்போம். போன வகுப்பில் பார்த்தோம், 4 விதமான மனிதர்களை பற்றி பேசினார். பத்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள். அது எல்லாத்தையும் படித்தோம். பந்தப்பட்டவர்களை பற்றி பேசுகிறப்போ அந்த ஒரு பேராகிராஃப் பாக்கி இருந்தது. அதை இன்றைக்கி பார்க்கலாம். ராமகிருஷ்ணர் சொல்கிறார், பத்தர்கள், பந்தப்பட்டவர்கள் இறைவனை நினைப்பதில்லை. நேரம் கிடைத்தால் போதும் வம்பு அளப்பார்கள் அல்லது பயனற்ற வேலைகளை செய்வார்கள். காரணம் கேட்டால், என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால்தான் இந்த வேலையை கட்டி கொண்டிருக்கிறேன் என்பார்கள். பொழுது போகாவிட்டால் சீட்டு ஆடத் தொடங்கி விடுவார்கள். இவர் எங்கே போய் இதெல்லாம் பார்த்தார் அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இவர் பாட்டு தட்சிணேஸ்வரத்தில் அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தார். சாதாரண ஜனங்கள், இவர்கிட்ட வர்றவங்களாம் டிக்னிஃபைடு பீப்புள், இந்த பழக்கம்லாம் இல்லாதவங்க. பட் சாதாரண மனுஷங்க, கடைத்தரமானவர்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, அவங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு எங்கேருந்து கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. கச்சிதமாக சொல்கிறார். அதை கேட்டுட்டு எல்லாருமே அனைவரும் வியப்புடன் கேட்டபடி அமைதியாக அமர்ந்திருந்தனர் அப்படி சொல்கிறார். மகேந்திரநாத் எழுதுகிறார். ஸோ இந்த பத்த புருஷர்கள், பந்தப்பட்டவர்கள் இறைவனை நினைப்பதில்லை. அப்படின்னாக்கா எப்போ பார்த்தாலும் அவங்க மனசில் உலக விஷயங்களே சுற்றிக்கிட்டே இருக்கும். சில பேர் கூட சொல்லுவாங்க, நான் ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு எனக்கு, பட் இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டாங்க, இந்த காலேஜிலேருந்து கூப்பிட்டாங்க, என்னால் சும்மா இருக்க முடியாது, வாட் டு டூ அப்படிம்பாங்க. வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ராமகிருஷ்ணனுடைய கருத்து கிடையாது. வேலை செய்யணும். அதோட ஹவு மச் டைம் வி ஆர் கிவிங் ஃபார் அவர் செல்ஸ், அதை பார்க்கணும். காஞ்சி பெரியவாகிட்ட போய் ஒருத்தர், ஒரு ஜென்டில்மேன், 65 இயர்ஸ் 67 இயர்ஸ், போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நான் ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னார். ஒரு பார்த்தார். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கே அப்படின்னு கேட்டார். பேர குழந்தைகள்லாம் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கேன், வீட்டிலே இருக்கேன். வேறு என்ன செய்கிறேன்? பசங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டேன். 2 பசங்க, ஒரு பொண்ணு. நல்லா படிக்க வச்சு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டேன்.
சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொன்னார். இப்போ சாதாரண வியூ பாயிண்ட்லேருந்து இது ஓகே இல்லையா? பெரியவர் கேட்டார், உனக்காக என்ன சேர்த்து வச்சுருக்கேன்? பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுருக்கேன், ஒரு வேலை வாங்கி கொடுத்து, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து, செட்டில்மெண்ட். உனக்காக என்ன சேர்த்துக்கிட்ட? என் குழந்தைங்க தான் என்னுடைய சொத்து. அப்போ நீ சேர்த்ததெல்லாம் சேரு அப்படின்னாரும். என்ன, யார் நம்ம கூட வரப்போகிறேன்? கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த பையன், அப்பா உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, நானும் வரேன்னு சொல்லுவானே? நோபடி இஸ் கோயிங் டு கம். இது ஃபேக்சுவல் ட்ரூத். இதை தெரிஞ்சுக்கிட்டு சங்கராச்சாரியார் பாஷ்யம் எழுதி ஒரு உபனிஷத் பாஷ்யம் அதில் சொல்லுவார், இந்த வேதம் இதெல்லாம் கற்றுக்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா, அபியுதய நிஸ்ரேயச ரெண்டையுமே அடையணும் அப்படி சொல்லுவார். அபியுதயம் அப்படின்னாக்கா உலக வாழ்க்கையில் டேலண்டடாக இருக்கணும், ஸ்கில்ஃபுல், யோக கர்மசு கௌஷலம் அப்படின்னு கிருஷ்ணன் அதை தான் சொல்கிறார். எந்த வேலை செஞ்சாலும் மோனோட்டோனஸாக பண்ணக்கூடாது, மெக்கானிக்கலாக பண்ணக்கூடாது. அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், பிரிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், சிங்கிங் ஒர்க்காக இருக்கட்டும், ஃபுல் 100% கொடுத்து ஸ்கில்ஃபுல்லாக. கௌஷலம் அப்படின்னாக்க டூயிங் ஸ்கில்ஃபுல்லி, எல்லா திறமையும் காட்டி செய்யணும் அப்படி சொல்கிறார் கிருஷ்ணர். அந்த கருத்தை சங்கராச்சாரியார் ஒரு பாஷ்யத்தில் சொல்கிறார். அபியுதயம் அப்படின்னாக்க உலக வாழ்க்கையிலையும் செழிப்பாக இருக்கணும். நிஸ்ரேயச அப்படின்னாக்கா ஆன்மீக நாட்டத்தையும் வச்சிருக்கணும். ரெண்டும் சேர்ந்தது தான் மனித வாழ்க்கை. ஒரு பெரியவர் சொல்கிறார், பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை எப்படி போகிறது தெரியுமா? வாழ்க்கையின் முதல் பகுதி எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவதிலும், வாழ்க்கையின் இரண்டாம் பகுதி கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதிலுமே போகிறது அப்படிங்கிற. ஹவு ட்ரூத் இட் இஸ் பாருங்கள. அப்படியே தான் இருக்கு. சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு எப்போ 40 வருஷம் முன்னாடி நடந்த பற்றி இப்போ கூட நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம். இட் இஸ் நெவர் கோயிங் டு ஹேவ். நேற்று போனதே திரும்ப முடியாது, பெற முடியாது. இருந்தாலும் நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை மறைச்சிட்டு நம்ம கவலைப்பட்டுகிட்டே இருப்போம். வி டோன்ட் லிவ் இன் தி ப்ரெசன்ட் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார். ஒன்று கடந்த காலத்தை பற்றி கவலை, இல்லை எதிர்காலத்தை பற்றி பயம், இதிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பந்தப்பட்டு இருக்கோம். அந்த பந்தப்பட்டவர்கள் தான் இப்படி இருக்காங்க. உலக வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும், எல்லாமே செய்யணும். உள் வாழ்க்கைக்கு என்ன வேணும் அதையும் தேட ஆரம்பித்தாக்கா நாம் சரியான பாதையில் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதான் காஞ்சி பெரியவர் சொன்னார், நீ சேர்த்ததெல்லாம் சேரு அப்படின்ட்டார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை தான் இவர் சொல்கிறார், பத்த புருஷர்கள் இறைவனை நினைப்பதில்லை, அவங்களுக்கு கடவுள் ஞாபகமே வராது. ஃபுல் ஆஃப் வேர்ல்ட்லி தாட்ஸ். எப்போ பார்த்தாலும் உலக இன்பங்கள், இது என்ன செய்யலாம், அது என்ன செய்யலாம். 2-3 நாளாக இந்த சென்செக்ஸ், நிஃப்டி இதெல்லாம் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு இல்லையா? நியூஸ்லாம் பார்க்குறீங்களா என்னமோ தெரியாது, உங்களுக்கு அதில் சம்மந்தம் கிடையாது. நான் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன், எனக்கு சம்மந்தமில்லை. இருந்தாலும் எப்படி போயிட்டுருக்கு? ஃபார் த லாஸ்ட் 4 days சென்செக்ஸ், நிஃப்டி, அது இது ஷேர் மார்க்கெட் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. அந்த லைனில் இருக்கிறவங்க இதை வச்சுக்கிட்டு ஆஹா அப்படின்னு சில பேருக்கு பிபி ஏறிடும், சுகர் கீழே போயிடும், இதெல்லாம் நடக்கும். இதையே நினச்சிட்டே இருப்போம் நாம். என்னமோ ஜனக மகாராஜா பெரிய ஞானி, பெரிய ராஜா. அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாது வந்தார். இவர் எப்படி ராஜாவாக இருந்துட்டு ஞானியாக இருக்க முடியும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தார். ஜனங்க சும்மா வச்சு சொல்கிறாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு 2-3 நாள் கூட இருந்தார். அப்புறம் பார்த்தார், ராஜாவை பார்த்தா ஒன்றும் வேதாந்தம் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தெரியலை. எப்போ பார்த்தாலும் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு வர்றவங்க போகிறவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுலேயே டைம் போயிட்டுருக்கு. இவரை போய் ஞானின்னு சொல்லியிருக்காங்க. ஹவ் இஸ் தட்? சரி, ஒன்றும் இல்லை, சும்மா ஜனங்க தெரியாமல் ராஜாங்கிறதுக்காக மரியாதை கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறார், நாளைக்கு காலையில் நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னார். ஜனகராஜா சொன்னார், நாளைக்கா?
நாளைக்கு கொஞ்சம் இருங்க, நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் வந்தீங்க 3 days தங்கியிருந்தீங்க, உங்கள்கிட்ட பேச முடியல, நாளைக்கு காலையில் கொஞ்சம் பேசலாம்னு நினச்சிட்ருக்கேன், மத்தியானம் சாப்பிட்டுட்டு வேணால் போகலாம் அப்படின்னு சொன்னாராம். இப்போ ராஜாவுடைய ரிக்வஸ்ட் நோ சொல்ல முடியல, சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 பேரும் வேட்டையாட போனாங்க. வாங்க என் கூடன்னு சொல்லிட்டு தேரில் சாதுவை அழைச்சிட்டு போகிறார். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வேட்டையாடிட்டு, ராஜாக்கள் இதெல்லாம் பொழுதுபோக்கு ஆக்சுவலி ஏன்னாக்கா மனசில் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். இப்போ நரேந்திர மோடிக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இருக்கா சொல்லுங்கள்? 10% கூட இருக்காது. ஆனால் இதை தூக்க முடியாமல் நாம் தூக்கிட்டுருக்கோம். அவர் பாவம் ஒத்த மனுஷன், இந்தியாவே தூக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறார் சிங்கம் மாதிரி. நம்ம பிரச்சனையை தூக்கி வச்சுட்டு கடவுளே கண்ணை திறக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஸோ தேரில் இதுக்காக தான் வேட்டைகள்லாம் அவங்க போகிறது. அதாவது அப்படி ஓடுறப்போ சிங்கம் பாஞ்சின்னு போகுது, புலி பாயுது, மான் ஓடுது, இதெல்லாம் பார்க்குறப்ப மைண்ட் வில் பி ரிஃப்ரெஷ்ட். அதுக்காக தான் அவங்கெல்லாம் போவாங்க. மற்றபடி அனிமல்ஸ் கொலை பண்ணி அவங்களுக்கு என்ன லாபம்? ஸோ போயிட்டு நல்லா அங்கே எங்கே போய் சுற்றி பார்த்துட்டு நல்ல வெயில், அங்கே ஒரு குளம் இருந்ததான். ஸோ அங்கே போய் கொஞ்சம் குளிக்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் ஜனகராஜாவும் அந்த சாதுவும் போய் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டே இருக்கிறப்ப அந்த சாது அப்படி பார்த்தா தூரத்தில் ஏதோ புகை தெரியுது, புகை வந்துட்டுருக்கு. ராஜா, அங்கே ஏதோ வீடு எரியுது போல் தெரியுதே, புகை வருதே, நம்ம நாடு அந்த பக்கம் தானே இருக்குன்னு இவர் உடம்பு தேய்ச்சிக்கிட்டு அப்படி பார்த்துட்டு, ஆமாம் நம்ம நாடு அங்கே தான் இருக்குது அப்படின்னு. 2 நிமிஷம் கழித்து பார்த்தா புகை அதிகமாக வருதே, புகை பார்த்தா எரிகிறது பெரிய வீடு போல் இருக்கே அப்படி சொன்னார். ராஜா பார்த்துட்டு, ஆமாம் பெரிய வீடு தான், இன்னும் சொல்லப்போனால் அந்த டைரெக்ஷனில் தான் நம்முடைய அரண்மனையே இருக்குது, நெருப்பை பார்த்தா அரண்மனை தான் எரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம் குளிச்சுட்டே. இவர் உடனே சாது அப்படியா அப்படி சொல்லிட்டு கரைக்கு போகிறார். ஜனகராஜா கேட்டார், எங்கே அவசரமாக போகிறீங்க? இல்லை, நான் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கேன் இல்லையா, வேஷ்டியை வெளியில் காய போட்டிருக்கேன், எடுக்கணும், யார் இருக்கா தெரியல அப்படின்னு. அப்போ ஜனகராஜா கையை தேய்ச்சிக்கிட்டே சொல்கிறார், அரண்மனையே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை பற்றியே கவலைப்படல, 2 வேஷ்டிக்காக கவலைப்படுறீங்களே அப்படின்னு கேட்டதாக ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த சாது புரிஞ்சுக்கிட்டார், எஸ் இவர் தான் உண்மையான ஞானி. பார்க்குற எல்லாமே கனவு அப்படிங்கிற ஒரு நினைப்போட பார்க்குறது அந்த ஞானி. இவங்க அந்த மாதிரி கிடையாது, பார்க்குறது எல்லாமே உண்மை, நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும். பட்னத்து சாமிகள் பாடுவார், செத்து கிடக்கும் பிணந்தனில் மேல் இனி சாகும் பிணங்கிடந்து கத்தும் கணக்கென்னகான் கட்சி ஏகம்பனி அப்படின்னு பாடுவோம் இல்லை? நமக்கு அந்த ஞாபகமே வர்றதில்லை. ஆஸ் அ ரிசல்ட் சின்ன சின்ன கல், சின்ன சின்ன சொல்லு எல்லாமே நம்மளை கஷ்டப்படுத்துது. ஒரு கல் தடுக்கினாலும் ஐயோ அம்மா அப்படிங்கிறோம். யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாலும் 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லை. ஹவு மச் வி அட்டாச் அவர் செல்ஸ் டு திஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ நாங்களும் பந்தப்பட்டு தான் இருக்கோம். ஸோ அதுதான் இவர் சொல்கிறார், நேரம் கிடைத்தால் போதும் வம்பளப்பார்கள் அல்லது பயனற்ற வேலைகளை செய்வார்கள். தேவையில்லாத வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி 5 மணிக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே டீ சாப்பிட போவேன். நமக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் கெட்ட பழக்கம்தான், பழக்கம் ஆகிடுச்சு. அப்படி போகிறப்ப 2 லேடிஸ் இந்த கோயிலை சுற்றி வராங்க. ஸோ நான் பாட்டு வந்தேன், அவங்க 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. 1 மணிக்கு அவர் ஆஃபீஸில் வந்தார், 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம், அவர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தார், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படி சொல்லி நார்மல் திங்ஸ் இது. சும்மா நான் அங்கேயே இருந்து அந்த கோயில் முன்னாலேருந்து இந்த கேட் வரைக்கும் வந்தேன். பார்த்தா இந்த டே டு டே அஃபேர்ஸ் தான். இப்போ அவர் சாப்பிட்டார், தூங்கினார், இது அந்த அடுத்த லேடிக்கு ஏதாவது தேவையா? இந்த அம்மா நம்ம ராமாயணம் கதை பாருங்கள், இது வி ஆர் ஆல்சோ டூயிங் த சேம் திங். பட் இதெல்லாம் தேவை இருக்க. ஸோ நான் அப்படியே இந்த கேட்டுக்கிட்ட வர்றப்போ உள்ளே போகிறப்ப சொன்னேன், ஏன்னா முன்னாடி சொன்னால் ஏதாவது சண்டை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த கேட்டு வந்தோடனே, அம்மா இந்த கோயிலை சுற்றி வர்றப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு அதை பேசாமல் ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னால் நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி சொல்லி நான் உள்ளே போயிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, ராமரை கூப்பிட்டாங்களா இல்லை ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்களா தெரியாது.
இது எதுக்கு சொல்ல வந்தேன், அதை தான் சொல்கிறேன். நேரம் கிடைத்தால் போதும் வம்பளப்பார்கள், பயனற்ற வேலைகளை செய்வார்கள். வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் அப்படின்னு. யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பதர்னாக்க நெல் மாதிரி இருக்கும், உள்ள மணி இருக்காது. அதுக்கு பேரே நெல் மணி தான் இல்லை. மணி இருந்தால் தான் அது நெல்மணி, இல்லைனாக்கா அது சும்மா உமி. அந்த உமி மாதிரி இருக்கக்கூடாது, உள்ள மணியோடு இருக்கணும். அந்த மாதிரி இவர் சொல்கிறார். காரணம் கேட்டால் என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னா. அதே பட்டணத்து சாமிகள் இன்னொரு இடத்துல பாடுறார், ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்பதை அப்படிங்கிற. எப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாரு. ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்பதை. யாரோ ஒரு கவிஞர் எழுதினாராம், நீ மன்னவனா சின்னவனா உன் பிறப்பு சொல்லும், நீ நல்லவனா கெட்டவனா உன் இறப்பு சொல்லும் அப்படின்னு. செத்ததுக்கப்புறம் தான் கூட இருக்கிறவங்க பேசிப்பாங்க. பணத்துக்கு பக்கத்தில் போய் நல்லதாக தான் பேசுவாங்க, வெளியில் வந்து தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. அப்போ அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னு இல்லையா. வள்ளுவர் கூட சொல்லுவார், தக்கார் தகவலர் என்பது அவரவர் தம் எச்சத்தார் காணப்படும் அப்படிம்பார். நாம் விட்டுட்டு போகிற செயல்கள், நாம் செய்கின்ற செயல்கள், அதுதான் நம்மளை அடையாளப்படுத்தும். இஸ் அ குட் பர்சன், இஸ் அ பேட் பர்சன், இஸ் அ நியூட்ரல், இவன் இவன் ஓனான் மாதிரி, இவன் பச்சோந்தி மாதிரி, இதெல்லாம் நம்முடைய செயல்களை பார்த்து எல்லாரும் குறித்து வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று நாம் மறந்துடுறோம், நாம் எப்படி மற்றவங்கள பற்றி குறித்து வச்சுக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்க நம்மளை பற்றி குறித்து வச்சுக்கிறாங்க. அதை நாம் சரி பண்ணிக்கிறது இல்லை இல்லையா. ஜஸ்ட் லைக் த வேர்ல்டு அப்சர்வ்ஸ் யூ, யூ ஆர் ஆல்சோ அப்சர்விங் த வேர்ல்டு. ரெண்டையுமே மற்றவங்களை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் துளசிதாசர் சொல்லுவார், இந்த உலகத்தில் இருக்கிற நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படி சொன்னார். உடனே சிஷ்யம் கேட்டோம், நல்லவங்களுக்கு ஓகே இல்லையா, சாதுக்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுறீங்க, கெட்டவங்களுக்கு நமஸ்காரம் ஏன் குருவே? நல்லவங்க நான் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காட்டினாங்க, கெட்டவங்க நான் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேர் ஆல்சோ மை குருஸ் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து நாம் திருத்திக்கணும். திருத்திக்கிற தன்மை தான் பகுத்தறிவு. அது இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, என்னால் சும்மாவே இருக்க முடியாது, அதனால தான் இந்த வேலையை கட்டி கொண்டு இருக்கிறேன் என்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் ராமகிருஷ்ணர். இந்த ராஜசகுணம் தாமசகுணம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அது எப்போ டாமினண்ட்டாக இருக்கோ அது இருக்கிற வரைக்கும் உங்களால் சும்மா உட்கார முடியாது. பிரம்மானந்த சாமிக்கிட்ட போய் ஒரு சிஷ்யன் கேட்குறான், ஜபம் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு. அவர் சொன்னார், மனசு நல்ல அமைதியாக இருக்கிறப்போ உட்காந்து 2 மணி நேரம் ஜபம் பண்ணு அப்படி சொன்னார். உடனே இந்த பையன் கேட்டான், மனசு அலப்பாயிரப்போ இன்னும் அதிகமாக பண்ணு அப்படின்ட்டார். டு பிரிங் இட் டவுன், டு பிரிங் இட் அண்டர் கண்ட்ரோல், அபியாசேனத்து கவுந்தேய வைராக்கிய நச்ச கிரகியதை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். என் மனசு ஓடிட்டே இருக்குது, அது அடங்குனதுக்கப்புறம் ஜப்பம் பண்ணுறேன்னாக்கா இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் 100 ஜென்மத்தில் கூட நம்ம மனசு நம்ம கையில் வராது. ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, அலைகள் ஓயட்டும் அப்புறம் போய் நான் குளிக்கிறேன் அப்படின்னாக்கா அது ஓய போகிறதே கிடையாது. அலைகள் ஓய்வதில்லைன்னு படம் தான் எடுப்பாங்களே ஒழிய அலை ஓயாது, இவனு போய் குளிக்கவே முடியாது. அலைகள் அடிச்சுட்டே இருக்கும், நான் போய் டேக்ட்ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்துடணும் கடலில். அதை போல் மனசு அடங்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன், இறைவனை பற்றி சிந்திக்கிறேன் அப்படின்னாக்கா இன்னும் 100 ஜென்மத்துக்கும் சான்ஸு கிடைக்க போகிறதே கிடையாது. கிடைச்ச இந்த சான்ஸை ஜெகத்திலே வாரும் அப்படின்னு தாய்மான சாமிகள் பாடுவார். இந்த மனித பிறவி அவ்வளோ நல்ல பிறவி, அது கிடச்சிருக்கு, இறைவனை கும்பிடுங்க அப்படிங்கிறார். ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறார் அவர். மகான்கள்லாம் அப்படி இருக்காங்க. நம்ம மனசு தான் வெளியிலேயே போயிட்டே இருக்குது. அதை தான் இவர் சொல்கிறார். ஸோ காரணம் கேட்டால் என்னால் சும்மா இருக்க முடியாது. ராஜசகுணம் தாமசகுணம் அதிகமாக இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னாக்கா இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி சத்துவகுணம் அதிகமாச்சுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலி ராஜசகுணம் தாமசகுணம் கீழே போயிடும். அதனுடைய எஃபெக்ட் ஃபோர்ஸ் கம்மியாயிடும்.
நாம் இது கம்மியாகட்டும் அப்புறம் இதை அதிகப்படுத்துகிறேன்னாக்கா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இந்த சத்துவகுணம், ராஜசகுணம், தாமசகுணம் எப்படின்னாக்கா இந்த அணுவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் மாதிரி ஒன்று அதிகப்படுத்தினாக்கா மற்ற ரெண்டும் குறைச்சி போயும். கிருஷ்ணன் இதை சொல்கிறார், சத்துவம் ரஜஸ்தமயிதி குணா பிரகிருதி சம்பவா நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினமோபியம் அப்படின்னு சொல்கிறார். அதில் அதை சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்லோகம் தள்ளி சொல்கிறார், சத்துவகுணம் அதிகமான அந்த மற்ற குணங்கள் குறைஞ்சி போயிடும், ராஜசகுணம் அதிகமான மற்ற 2 குணங்கள் குறைஞ்சி போகும், தாமசகுணம் அதிகமான மற்ற 2 குணங்கள் குறைஞ்சி போகும். அது நம்முடைய செயல்கள் தான் நிர்ணயிக்கும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்லுவார் கிருஷ்ணர். ஸோ அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடணும். இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் கேட்குறது, ஆரத்தி கேட்குறது, கோயிலை சுற்றி வர்றது, இதெல்லாம் வந்து சத்துவகுணத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயல்கள், சத்காரியங்கள். இதை விட்டுட்டு நாம் வந்து வெளியிலே சுற்றிட்டு இருந்தாக்கா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அது இதுன்னு பார்த்தா, அது ஒரு மனைவி கேட்குறா, என்னங்க தீபாவளி வரப்போகுது ஞாபகம் இருக்கா? இந்த கடைக்காரங்க எங்கே மறக்க விடுறாங்க அப்படின்னா, எங்கே போனாலும் அட்வர்டைஸ்மெண்ட் அதுன்னு போட்டு, அது வேறு தள்ளுபடி இல்லையா, ஆடி தள்ளுபடின்னு சொல்லி எப்படிலாம் நம்ம மனசை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட நாம் எந்த அளவுக்கு அடிமைகள் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இல்லை அதை கேட்டுட்டு அப்படியே போகிறோம், அதை வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய பேர் அப்படியே போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் பொழுது போகாவிட்டால் சீட்டாட தொடங்கி விடுவார்கள். இந்த நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், அமிர்தானந்தமயி அம்மா கிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்டார், இறையருள் இருந்தால் தானே அவரை நினைக்க முடியும். இது சாதாரணமாக எல்லாரும் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் நினச்சா தானே அப்படின்னு. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு டாக் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 4-5 பேர் வந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தப்போ கடைசியாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. எழுத்தாப்பில் 2 சேர் போட்டுட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன். அவங்க கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்குறப்ப அந்த அம்மா வந்து சொன்னாங்க, நீங்கள் எவ்வளவோ சொல்லுங்கள் சாமி, அவர் நினச்சா தானே அவரை நாம் நினைக்க முடியும் அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், சரி இப்போ நீங்கள் என்னை பார்த்து பேசிகிட்டே இருக்கீங்க, நான் உங்களை பார்க்குறேன், உங்கள் பின்னால் வந்து ஒரு பாம்பு வருது, அதை நான் பார்த்துட்டேன், உங்களால் பார்க்க முடியல. இப்போ அதை பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன், பின்னால் ஒரு பாம்பு வருது அப்படின்னு சொன்னால் கடவுள் காப்பாற்றட்டும் அப்படின்னு உட்காந்துருப்பீங்களா, இல்லை எழுந்து ஓடுவீங்களா? அது எப்படி சாமி, பாம்பு வந்து ஓடும். ஸோ ஓடணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? ஸோ உங்களை காப்பாற்றிக்கணும், இந்த உலக வாழ்க்கையிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த உலக மாயையிலேருந்து கூட நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும். டோன்ட் வெயிட் ஃபார் காட், ஹீ இஸ் ஆல்வேஸ் இன்வைட்டிங் யூ. அதுதான் ராமகிருஷ்ணன் அங்கே போய் அந்த பில்டிங் மேலே நின்றுட்டு யார் யார் எங்கெங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டது எதுக்கு? இட் இஸ் சிம்போலிக். இன்றைக்கி கூட அவர் கத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு சீனியர் சாமி சொல்லுவார். இன்றைக்கி கூட அவர் இந்த பில்டிங் மேலே நின்றுட்டு கத்திக்கிட்டே இருக்கார், யார் யார் எங்கெங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு. எனிவே, ஸோ அந்த அம்மா சொல்கிறாங்க, அமிர்தானந்தமயி, படிக்கிறதுக்கு, வேலை தேடுறதுக்கு, பணம் சேர்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தானே முயற்சி செய்கிறீங்க, தானே நடக்கட்டும் அப்படின்னு காத்திருக்கீங்களா? ஆன்மீகமும் அப்படித்தான். நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். வச்சா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் 10 ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறார். இதுவும் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க, இதை செய்யணும். அதை செய்யாதவர்கள் பொழுது போகாவிட்டால் சீட்டாட தொடங்கி விடுவார்கள். இது சில சமயம் அந்த சிவராத்திரி நைட்டு கண்ணு முழிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு சில பேர் ரொம்ப சீரியஸாக அப்சர்வ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா டிவி போட்டு டிவி பார்த்துட்ருப்பான். டிவியில் வந்து அங்கே பார்த்தாக்கா அடிதடி படம்லாம் பார்த்துட்ருப்பாங்க. சிவனை அந்த மாதிரி கும்பிட்றது. சிவன் வந்தான்னாக்கா நம்மளை அடித்து விரட்டி விட்டுருவார். சிவன் வேறு வந்து அழிக்கும் சக்தி இல்லையா, கதையை முடித்து விட்டுருவார். டிவி பார்த்துட்டு படம் பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லைனாக்கா சீட்டு விளையாடுவாங்க. சிவராத்திரி அன்னைக்கு உட்காந்து ஏதாவது சாண்டிங் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், எங்கே பூஜை நடக்குதோ அங்கே போய் இருக்கணும். சிவன் கோயிலெல்லாம் போய் உட்காந்துருந்தாக்கா எவ்வளோ புண்ணியமாக அது. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. நான் கண்ணு முழிச்சிட்டேன் அப்படின்னு காலையில் சொல்லுவாங்க. அதில் பிரயோஜனமே கிடையாது. அந்த குணத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத ராமகிருஷ்ணங்க சொல்கிறார். இங்கே நாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ராமகிருஷ்ணன் ஏன் பொதுமக்கள் மேலே இவ்வளோ
கோபமாக இருக்கார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்காமல் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தாபத்தில் இந்த வார்த்தைகள்லாம் வருது. இப்போ ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்னு வச்சுப்போம். காலேஜில் உங்கள் கிளாஸில் வந்து ஒரு 50 பசங்க இருக்காங்க. 10 பசங்க நல்லா படிக்கிறவங்க, ஒரு 20 பசங்க சுமாராக படிக்கிறவங்க. மிச்சம் இருக்கிற 20 பேர் ஊர் சுற்றுறது, கஞ்சா அடிக்கிறது, ட்ரக்ஸு இப்படியே போகிறாங்க. அவங்கள பார்த்தவங்களுக்கு சந்தோஷம் வருமா, வருத்தம் வருமா? வருத்தம் வரும். உண்மையான டீச்சராக இருந்தால். இவர் உண்மையான டீச்சராக இருக்கிறதுனால ஜனங்க கிடைச்ச இந்த மனித பிறவியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறேன். சில பேர் வந்து ராமகிருஷ்ணன் வந்து மக்களை வந்து உலக மக்களை வந்து திட்டுறா, கிரிட்டிசைஸ் பண்ணுறா அப்படின்னு நினச்சிப்பாங்க. நாட் ஃபார் தட். இவங்க நல்ல வாழ்க்கைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறேன். ஸோ இப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்தர், சுவாமி, இப்படிப்பட்ட இல்லறத்தான் கடை தேர வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இவர் பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்போ உண்மை வந்து எப்போவுமே வந்து ஷார்ப்பாக இருக்கும். உண்மை உரைக்கும் அப்படிம்பாங்க இல்லையா? நெருப்பு அது. சத்தியம் அப்படின்னாலே அது நெருப்பு, சுடும். ஸோ உண்மை உரைக்கும். அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் அந்த டிவோட்டிக்கு. பேர் போடல. அவர் கேட்குறார், இந்த மாதிரி இருக்கிறவங்க கடை தேர்றதுக்கு வழியே கிடையாதா? எப்போ இவங்கெல்லாம் மேல்நிலைக்கு வருவாங்க அப்படின்னு கேட்குறார். உடனே ராமகிருஷ்ணன் சொல்வார், ஏன் இல்லை, நிச்சயமாக இருக்கிறது. அந்த வார்த்தை நிச்சயமாக இருக்கிற சொல்கிறதுலையே வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். நிச்சயமாக இருக்குது, நாம் தான் பார்க்குறதே இல்லை. ஹெலன் கெல்லர் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குறை கிடையாது. கண்ணு பார்க்காது, காது கேட்காது, வாய் பேசாது. வேறு என்ன வேணும் இந்த வாழ்க்கையில்? நாமெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கோம் பாருங்கள் இல்லை? ஸ்டில் நம்ம வந்து நம்மளோட சமுதாயத்தில் மேலே இருக்கவங்களை பார்த்து நமக்கு இது இல்லையே அப்படின்னு ஏங்குறதுலே இருக்கோமே வழிய, என்னமோ ஒரு கவிஞர் பாடுவார் இல்லையா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதிய நாடு அப்படின்னு சொல்லுவார். அந்த இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க, 2nd ஸ்டாண்டர்ட். வாட் இஸ் பாவர்ட்டி ரைட் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஏழ்மை என்றால் என்ன? அது ஒரு பொண்ணு எழுதுகிறா, மை ஃபாதர் ஹேஸ் ஒன்லி 1 கார், மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர் ஹேஸ் 2 கார்ஸ், ஸோ வி ஆர் புவர், திஸ் இஸ் பாவர்ட்டி அப்படின்னு எழுதுகிறான். இப்போ சின்ன 2ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து இந்த மாதிரி தாட்ஸ் வந்தாக்கா அவளுக்கு 20 வயசு ஆகிறப்ப என்ன ஆட்டம் ஆடும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து குழந்தைகளை அந்த மாதிரி சாப்பாட்டை தான் நாம் கொடுக்குறோம். வாட் இஸ் ரியல் வெல்த் அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. அதனாலே கூட கேட்டு போகிறாங்க. எனிவே, ஸோ அந்த மாதிரி இருக்கவளுக்கு என்ன வழி? அமைச்சர் சொல்கிறார், நிச்சயமாக இருக்கிறது. என்ன வழி? அவ்வப்போது சத் சங்கம் வேண்டும். அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து இறைவனை சிந்திக்க வேண்டும். சத் சங்கத்தை பற்றி நிறைய தடவை சொல்லியாச்சு. சங்கராச்சாரியர் சொல்கிறார், சத் சங்கத்துவே நிசங்கத்துவம் சொல்லி அப்படியே சொல்லி ஜீவன் முக்தி வரைக்கும் போயிட்டார். சத் சங்கம் இருந்தாலே போதும், ஜீவன் முக்தி கிடைக்கும். இப்போ உங்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்க போகுது. சிரிக்காதீங்க சார், உண்மையிலேயே இல்லையா? முயற்சி செய்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ராமகிருஷ்ணன் வந்து நோட் எடுத்துக்கிட்டு இருப்பார், யார் யார் நம்ம கிளாஸ் கேட்குறாங்க அப்படின்னு. உங்களை விட அவருக்கு சந்தோஷம். நீங்கள் மலேசியாவிலேருந்து கேளுங்க, கனடாவிலேருந்து கேளுங்க, ஆஸ்திரேலியா கேளுங்க, இல்லை இங்கே வந்து கேளுங்க. நான் அதுக்காகத்தான் இங்கே சொல்கிறது, பக்கத்தில் இருக்கிறவங்க மடத்துக்கு வாங்க. இப்போ கனடாவில் இருக்கிற அம்மா வந்துட்டு போக முடியாது, மலேசியா அம்மா வந்துட்டு போக முடியாது, மந்தவெளியில் இருக்கிற அம்மா வந்துட்டு போகலாம், அந்த மயிலாப்பூரில் இருக்கிற ஐயா வந்துட்டு போகலாம். ஏன்னாக்கா மடத்து அட்மாஸ்பியர் வந்து வீட்டில் கிடைக்காது. ஸ்தான மகிமை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தனி எஃபெக்ட். இப்போ கோயிலுக்கு போனால் மனசுக்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிவைன் ஃபீலிங் வரும். சினிமா தியேட்டருக்கு போனால் என்ன மாதிரி ஃபீலிங் வரும்? அங்கே போய் கண்ணு மூடி நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இடிப்பான். ஸோ ஸ்தான மகிமை அதையும் வந்து யார் யார் பக்கத்தில் இருக்கீங்களோ இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் ஈவினிங் ஆரத்தி கூட வந்து அட்டன் பண்ணுறதில்ல. ஏன்னாக்கா எல்லாம் யூடியூப்பில் வருது, வீட்டிலேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு. இது ஒரு எக்ஸசைஸ். நடந்து வந்தால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இங்கே வந்து கேட்டால் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். வீட்டிலே உட்கார்ந்துருந்தா அதே
குக்கர் அங்கே விசில் அடிச்சிட்டு இருக்கோம், இங்கே குழந்தை கட்டிகிட்டு இருக்கோம், இந்த பக்கம் டிவி ஓடிட்டுருக்கோம். இவங்க உட்காந்து ஆரத்தியை பார்த்தா ராமகிருஷ்ணன் எப்படி வருவார்? யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கு அவங்கெல்லாம் வரணும். அது சத் சங்கம். அதுதான் இவர் சொல்கிறார், சத் சங்கம் வேண்டும், அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து இறைவனை சிந்திக்க வேண்டும். சத் சங்கம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ரத்னாகரன் அப்படின்னு ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான், வழிப்பறி கொள்ளைக்காரன். தேவைப்பட்டால் தலையும் சீவுவான், ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறவங்க அந்த பாதை வழியாக வந்தாக்கா அவனுக்கு வேறு ஒன்றும் பொழப்பு இல்லை. அந்த காலத்தில் டாட்டா பிர்லாலாம் கிடையாது, கம்பெனி அவங்க திறக்கவே இல்லை. வேலைக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க? ஸோ வழியில் யார் வராங்களோ அவங்கள வெட்டி இது பண்ணி மிரட்டி இருக்கிற நகை நட்டு எடுத்துகிட்டு போவான். கொடுக்கலனாக்கா கதையை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போவான். 2 வேலை தான், கொள்ளை, முடியலைனாக்கா கொலை. திடீர்னு ஒரு நாள் நாரதர் வந்தார், கேட்டார், உன்னுடைய பாவத்தை எல்லாம் யார் சுமப்பாங்க? ஏன் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே போய் கேட்டுட்டு வா. போய் கேட்டாக்கா வைஃபு சொல்லிட்டா, மனைவியை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை, நீ எப்படி செய்யோ அது உன்னுடைய வேலை, நீ செய்கிற பாவத்துக்கு நான் பலியாக முடியாது அப்படின்னு. அது ஒரு பெரிய ஷாக். குழந்தைங்களும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தான் அவனுக்கு ஞானம் வருது, ஐயோ இவங்களை காப்பாற்றுறதுக்காக நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் அவ்வளோ பாவம் சேர்த்துட்ருக்கேனே அப்படின்னு. திரும்பி நாரதர் காலில் விழுந்தான், மந்திரம் கொடுத்தார். சாதாரண வழிப்பறி கொள்ளக்காரன் இந்த ரத்னாகரன் ஆதிகவியான வால்மீகி முனிவர் ஆயிட்டார். அது மட்டுமா, சீதா அம்மாவை வச்சிக்கக்கூடிய பாக்கியம், அவங்க ஆசிரமத்தில் தங்கி தான் அந்த அம்மாவுக்கு குழந்தைய பிறக்குது. சீதா அம்மாவை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் உயர்ந்தார் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் சத் சங்கம். அதான் சொல்கிறார், சத் சங்கம் வேண்டும், தனிமையில் வாழ்ந்து இறைவனை சிந்திக்க வேண்டும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த கிளாஸ் எல்லாம் கேட்குறவங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, 2 நாள் முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ், எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த டிவியேஷன் இருக்குல்ல, என் ஹஸ்பண்டோட, நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்படி சொல்லியிருக்கலாம், ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க சுவாமிஜி. அப்கோர்ஸ் நல்ல அம்மா தான், 4-5 பேர் வந்துட்டாங்க. காலையில் எல்லாம் என் வயசு, என்னை விட வயசானவங்க உட்காந்துட்டு அவங்க பேசுகிறத என்னால் கேட்கக்கூட முடியலை சுவாமிஜி. இது நகை நட்டு பணம் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் மடத்துக்கெல்லாம் போயிட்டு உங்களெல்லாம் பார்க்குறப்போ என் மனசில் எந்த மாதிரி ஒரு ஆனந்தம் வருது. இவங்க இன்னும் கூட இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல், இதெல்லாம் சுவைக்காமல், இப்போ நீங்களாம் சுவைக்கிறீங்க அமுதமொழிகளை, அந்த சுவையே தெரியாமல் இன்னும் நகை நட்டு எல்லாம் நரைச்சி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் டிக்கெட் வரப்போகுது, இன்னும் கூட அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் முடியலை சுவாமிஜி. அப்புறம் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், எனக்கு என்னமோ காலையிலேருந்து ரொம்ப தலைவலிக்குது, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் பேசிகிட்டே இருங்கோ, சாப்பிட்றப்போ வர்றேன்னு சொல்லிவிட்டு யாரோ மருமகிட்டையே யார்கிட்டையோ பொறுப்பை பிடிச்சிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். கதவு மூடிட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தனிமையில் இருந்து இறைவனை கூவி அழைக்க வேண்டும். பாருங்கள், இந்த கதைகள், இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் கேட்க கேட்க நமக்கே தெரியாமல் நம்ம மனசு சுத்தமடைஞ்சிக்கிட்டே வருது. அன்னோயிங்லி, இன்டைரக்ட்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம் போய் சும்மா டைம் பாஸ் அப்படின்னு. டைம் பாஸ் வந்தால் கூட மனசு சுத்தமாயிட்டே வரும். அவ்வளோ பவர்ஃபுல் வேர்ட்ஸ் இதெல்லாம். அதுதான் சொல்கிறார், அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து இறைவனை சிந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அதோடு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சி என்னக்கா இந்த லைட்டை பற்றி, கம்ப்யூட்டரை பற்றி இல்லை, உலக வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, நாம் யாரை ரொம்ப நெருங்கின சொந்தம் நினச்சோமோ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நினைக்கணும். சாரதா தேவி சொல்லுவாங்க, டிவோட்டிஸ் உட்காந்து பேசுகிறப்போ, இங்கே பாரு, நீங்கள்லாம் எங்கெங்கேயோ பிறந்து இங்கே வந்திருக்கீங்க, என் கூடவே பிறந்த தம்பிங்க என்னை பிச்சு பிடிங்கி திங்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, எனக்காக அவ்வளோ அன்பு செலுத்துகிற நீங்கள் தான் உண்மையான ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும். அந்த மாதிரி ஆராய்ச்சி செய்யணும். அதோடு பிரார்த்தனை செய்யணும். என்ன செய்யணும்? எனக்கு பக்தியும் நம்பிக்கையும் கொடு என்று ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பக்தியை கொடு, நம்பிக்கை கொடு. நாம் எதையோ கேட்குறோம்.
தப்பு இல்லை, கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது இல்லையா. இப்போ உடம்புல வியாதினாக்கா அவர்கிட்ட தான் போய் சொல்லணும். இல்லை டாக்டர் ஓரளவுக்கு தான் பண்ணுவார், ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு தான் பணம் கொடுப்பார், இல்லை அவருக்கும் லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா. அதனால தான் ஹாஸ்பிட்டலெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, வி ட்ரீட் ஹீ க்யூர்ஸ் அப்படின்னு. ஏன்னா ஃபைனல் ரிப்போர்ட் அவர்கிட்ட தான் இருக்குது. ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவார், கடவுள் 2 தடவை சிரிப்பார். எப்போ இந்த டாக்டர் வந்து பேஷண்ட்டை பார்த்து சொல்கிறார், டோன்ட் வரி, நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறப்ப அவர் சிரிக்கிறார். நான் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுட்டேன் வண்டியை, இவனை அழைச்சிட்டு போகிறதுக்கு இவன் வந்து காப்பாற்ற போகிறான் அப்படின்னு சொல்லி அவர் சிரிப்பார். அப்படி சொல்லி ஒரு கதை சொல்லுவார். அந்த மாதிரி ஹீ ஒன்லி க்யூர்ஸ். இல்லைனாக்கா மருந்து கொடுத்தும் செத்து போகிறவங்க உண்டு, மருந்தே சாப்பிடாமல் உயிரோடு இருக்கவங்களும் உண்டு. கோணம்பட்டியில் ஒரு அம்மா இருக்காங்க, மல்லிகான்னு பேர். ஒரு 7-8 வருஷம் முன்னாடி நம்ம திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. டாக்டர்கிட்ட போனாக்கா நிறைய ஏதோ 2-3 பிளாக்கேஜ் இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா ஏழை அம்மா, பட் ரொம்ப நல்ல அம்மா. எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஊரில் அவங்க வந்து 3 லட்சமோ என்னமோ சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாகிட்ட அவ்வளோ பணம் கிடையாது, ஆசிரமத்திலே இருப்பாங்க, சிம்பிள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க, மேனேஜிங். நல்ல அம்மா வந்துட்டாங்க ஆசிரமத்துக்கு. குருதேவர் எத்தனை நாள் வச்சுருக்காரோ இருப்போம், அழைச்சிட்டு போனால் போகட்டும். என்ன ஒரு சரணாகதி பாருங்கள். அந்த அம்மா ஒன்றும் பெரிய ஐஐடியில் படித்த அம்மா கிடையாது, ஐடிஐ கூட தெரியாது, பட் என்ன ஒரு சரணாகதி. குருதேவர் வச்சிருக்கிற வரைக்கும் இருக்கேன், அழைச்சிட்டு போனால் போகட்டும், அவர்கிட்ட தானே போக போகிறேன். என்ன ஒரு கிளாரிட்டி பாருங்கள். இப்போ கூட நான் போனால் வந்து பேசுவாங்க, அது 7-8 வருஷம் ஆயிடுச்சு சாமிஜி, அப்படியே போயிட்டுருக்கு, போகட்டும் அப்படின்னாங்க. இதெல்லாம் நாம் கேட்கணும், எதையோ கேட்குறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்முடைய கிளாஸில், குருதேவர்கிட்ட போய் உங்களுக்கு வேண்டிய லிஸ்ட்டெல்லாம் போடுங்க, அது 108, 1008, 10,008 போடுங்க. கடைசியாக ஒரு பிரார்த்தனை, குருதேவா தெளிவான புத்தியை கொடுக்கு. நம்ம கேட்குறதே கிடையாது இல்லையா, புத்தியை நாம் கேட்டதே கிடையாது, அவர் கொடுத்ததே கிடையாது. அதனால் என்ன ஆகுது, நில்லாதவற்றை நிலையின என்று உணரும்னு அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் உண்மை, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அது ரொம்ப போன கிளாஸில் கூட சொன்னேன், அந்த ருமி அப்படிங்கிற ஒரு செயின்ட் சொல்கிறார், யூ ஆர் தி ஆனர்டு கெஸ்ட் ஹியர். மதிப்பு வாய்ந்த கெஸ்ட் நாம் எல்லாரும், கடவுளுடைய பிள்ளைகள். இது கடவுளால் படைக்கப்பட்ட பங்களா, அதில் தங்க வந்திருக்கோம். எப்படி அந்த எஸ்டேட் ஓனர் வந்து அவருடைய பங்களா இங்கே ஊட்டியில் இருக்காங்க, போய் தங்குவார். அதை போல் டு நாட் வீப் லைக் அ பெகர் ஃபார் த பீசஸ் ஆஃப் த வேர்ல்ட். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக போய் ஐயோ இது போச்சு, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்லி அலையாத பிச்சைக்காரன் மாதிரி. ஒரு கதை படித்தேன், ஒரு நகைக்கடை ஓனர் பேங்க்குக்கு போயிட்டு இப்படி வரார், ஏதோ பணத்தை கட்டிட்டு வரார், பைக்கில் ஏறுறப்ப அங்கே வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு பிளேட் ஒன்று வச்சுருக்கான் கையில். ஐயா ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறான். பையில் பார்த்தாக்கா ஒரு 10 ரூபி காயின் இருந்தது. அதை எடுத்து இப்படி போட்டார். போட்ட உடனே அந்த பிளேட்டில் ஒரு சவுண்டு வரும் பாருங்க இல்லையா. சவுண்டு வந்தது. இந்த பையனுக்கு 30 வயசு 35 வயசு, நகையிலேயே பிறந்ததுலேருந்து நகையிலேயே இருக்கிற பையன். சவுண்டை கேட்டுட்டே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பிளேட்டை வாங்கினார். தன்னுடைய கீயை எடுத்து அப்படி அது கீறி பார்த்தா அது தங்க பிளேட்டு. நம்ப முடியுதா பாருங்கள். அந்த சத்தத்திலே அந்த ஆள் கண்டுபிடி, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தங்கம் எப்படி சவுண்டு வரும், பித்தளை எப்படி சவுண்டு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அந்த சத்தத்தை கீறி பார்த்தா பளிச்சுன்னு இருக்குது. இந்த பிளேட் எங்கே கிடச்சிது உனக்கு அப்படின்னு கேட்குறார். எங்கள் அப்பா ஒரு பிச்சைக்காரன், அவன் போகிறப்ப கொடுத்துட்டு சொத்து, பரம்பரை சொத்து இது கொடுத்துட்டு போனார். அவருக்கு யார் கொடுத்தா, யாரோ ஒரு சாமிஜி கொடுத்தாருன்னு அப்பா சொல்லுவார். சாமிக்கு தேவையில்லை, பரம்பரையும் இல்லை, கொடுத்துட்டு போயிட்டார். இதை வச்சு எப்படியே பிச்சை எடுத்துட்டோம். அட பாவி, தங்கத்தை கையில் வச்சுட்டு சில்லற காசுக்கு அலையிறியே அப்படின்னு சொல்லி அந்த நகைக்கடை ஓனர் சொன்னதான் அந்த கதை மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம நிறைய பேருடைய கதை இதுதான் இல்லையா. அதே ரூமி இன்னொரு இடத்துல சொல்கிற, why are you so enchanted by this world when a mine of gold lies within you?
இந்த உலக விஷயங்களை பார்த்து ஏன் அவ்வளோ மயங்கி போகிற? ஒரு தங்க சுரங்கமே உனக்கு உள்ளார இருக்கே, அதை பார்க்காம அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ராமகிருஷ்ணர் சொல்கிற, பிரார்த்தனை செய்யணும். என்ன பிரார்த்தனை? எனக்கு பக்தியை கொடு, நம்பிக்கையை கொடு, தெளிவான புத்தியை கொடு. தெளிவான புத்தி இல்லாதனால தான் நாம் தேவையில்லாதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் சாமியை திட்டிட்டு இல்லை, கேட்டு வாங்கினது நாம தான். இந்த ஹைதராபாத்தில் ஒரு டிவோட்டி, நல்ல டிவோட்டி, மடத்துக்கெல்லாம் வருவார். ஒரு பொண்ணு ஒரு பையன். அங்கே மடத்துக்கு வர்ற வாலண்டியர் ஒரு பையன் இவர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனான். ஸோ அவன் வீட்டுக்கெல்லாம் வர ஆரம்பித்தான். அந்த பொண்ணு கூட அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுனாங்க. ஸோ அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டான். அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுனாங்க. அப்புறம் மாறி போச்சு, உறவு முறை மாறி போச்சு. உடனே இந்த ஆளுக்கு, இந்த டிவோட்டிக்கு அது ஏற்றுக்க முடியல. பொண்ணுக்கிட்ட சொன்னார், இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் செய்யாத. அவன் அண்ணன் மாதிரி பழகினா, நீயும் தங்கச்சி மாதிரி இருந்தால் இப்போ போய் இல்லை 2 பேரும் மனசு மாற்றிக்கிட்டோம் அப்படி சொல்கிறான் அந்த பொண்ணு. இவர் என்னென்னமோ ரிக்வஸ்ட் பண்ணி பார்க்குற, அதட்டி பார்க்குற, ஒன்றும் முடியல. நோ அப்படி சொல்லி அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் உண்மையான விசுரூபமே வெளியில் வரும் இல்லையா? அப்புறம் தான் தெரியுது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகள், இவகிட்ட இருக்கக்கூடிய 2 பேருக்கும் தெரிய வருது. உடனே சண்டை தான். கோவிச்சுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான். அழறான். இப்போ அப்பாவுக்கு விடவும் முடியல, ஏற்றுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ அந்த அப்பா சொல்கிறார், இதுக்காக தான் நான் ஒன்று முதல்லையே சொன்னேன், நீ கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு பழியை அப்பா மேலேயே போடுறான். எனக்கு தான் புத்தி இல்லை, நீங்கள் என்னை அடித்தாவது திருத்தி இருக்கணும்ல அப்படின்னு இப்போ கேட்குறான். அப்போ மிரட்டினான், நீங்கள் ஒத்துக்கலைனாக்கா சூசைட் பண்ணுவேன்னு அப்போ மிரட்டினவ என்னை அடித்தாவது திருத்தி இருக்கணும் இல்லையா, அது உங்கள் டியூட்டி இல்லையா அப்படின்னு இப்போ கேட்குறான். அந்த டியூட்டி எனக்கு ஃபோன் பண்ணி, சாமிஜி இவளுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா, ஒன்றும் பதில் கிடையாது, ஏற்றுக்க வேண்டியது தான் விதி அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நாமளே கேட்டிருப்போம் கடவுள்கிட்ட, எனக்கு இந்த ஃபெசிலிட்டி வேணும், அது வேணும் அப்படின்னு. வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய பூதத்தோடு வரும். விவேகானந்தர் சொல்லுவார் இல்லையா, ஹாப்பினஸ் ப்ரெசன்ஸ் இட் செல்ஃப் பிஃபோர் மேன் வியரிங் தி க்ரௌன் ஆஃப் மிசரி ஆன் இட்ஸ் ஹெட் அப்படிம்பார். ஹாப்பினஸ் மட்டுமே வராது, அதோட துக்கமும் சேர்ந்து வரும். இது வேணுமா, அதையும் வாங்கிக்கணும். அது வேணுமா, இதுவும் கொடுக்கப்படும். இது லா ஆஃப் நேச்சர். இதை தாண்டி ஒன்றும் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன கேட்கலாம்? எனக்கு பக்தியை கொடு, நம்பிக்கை கொடு, தெளிவான புத்தியை கொடு. ஔவையார்கிட்ட போய் சிவன் கேட்குறார், என்ன வரம் வேணும்? பிறவாமை வேணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேணும் அப்படின்னு அந்த அம்மா இவங்கெல்லாம் காட்டியிருக்காங்க நமக்கு. அந்த மாதிரி இருக்கணும். அதை தான் அவர் சொல்கிறார், பிரார்த்தனை செய்யணும். அதுக்கப்புறம் நம்பிக்கையை பற்றி சொல்கிறார் ராமகிருஷ்ணர். நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் எல்லாமே ஆகிவிட்டது, நம்பிக்கை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை அப்படி சொல்கிறார். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சையதேந்திரியா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவன் நிச்சயமாக என்னை அடைவான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். அந்த கருத்தை ராமகிருஷ்ணன் சொல்கிறார். நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் எல்லாமே ஆகிவிடும். கேதாரிடம் சொல்கிறார். இது கேதார்கிட்ட பர்டிகுலராக சொல்கிறார் ராமகிருஷ்ணர். ஏன்னாக்கா கேதாருக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இது பார்க்குறார் இவர். இதெல்லாம் கவனிக்கணும், யார்கிட்ட எந்த பாயிண்ட்டை சொல்கிறார் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். கேதாருக்கு கொஞ்சம் வேவரிங் மைண்டு. அதுக்காக கேதார்கிட்ட சொல்கிறார், நம்பிக்கை எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை கேள்விப்பட்டதில்லையா? புராணத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு புராணத்தில் பூரண பிரம்மமும் சாக்ஷாத் நாராயணனுமான ஸ்ரீராமர் இலங்கைக்கு போக பாலம் கட்ட வேண்டியிருந்தது. இது நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனால் ஹனுமானோ ராமநாமத்தில் வைத்த நம்பிக்கையால் ஒரே தாவலில் கடலை தாண்டி விட்டார், அவருக்கு பாலம் தேவைப்படவில்லை அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவர் அப்படி பேசுகிறப்ப அப்படி அந்த ஆஞ்சநேயர் தாவி காட்டணும் அப்படிங்கிறத செஞ்சிருப்பார், ஜெஸ்டர். அதனால் சிரிக்கிறாங்க. ராமர் சர்வசக்திமான் கடவுளே, ஆனால் அவருக்கு பாலம் தேவைப்பட்டது. ஆஞ்சநேயர் அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் ராமநாமம் சொல்லியே தாண்டிட்டார். நம்பிக்கையின் மகிமை இது அப்படி சொல்கிறார். அப்கோர்ஸ் இதை பற்றி சொல்கிறப்போ ஒரு பெரியவர், நார்த் இந்தியாவில் அவர் நிறைய ராமாயணம் சம்மந்தமாக லெக்சர் கொடுப்பார். அவர் ஒரு இடத்துல சொல்வார்,
ராமநாமத்தின் மகிமையை காட்டுவதற்காக ராமரே அப்படி செய்தார். அவங்க எல்லாரும் அந்த பாறையில் வந்து ராமா அப்படின்னு எழுதி போடுறாங்க, கல் அப்படியே மிதக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட வந்திருந்தது, மிதக்கிற கல்லே அங்கே இருக்கும், அது தண்ணியில் போட்டால் மேலே மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா, ஸோ ராமா அப்படின்னு எழுதி எல்லாரும் போடுறாங்க, அப்படியே மிதக்குது, எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது மேலே நடந்து போகிறாங்க. இதை பார்த்த உடனே ராமருக்கு ஆச்சரியம் வந்து தான். இது ஒரு கிளைக்கதை. அவர் சொல்கிறார், ஓ என் பேரை எழுதி போடுறாங்க, அது மிதக்குது, சரி நானே போடுறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டார், அது கீழே போயிடுச்சு. ஆஞ்சநேயர் இவருக்கு வருத்தம் வந்துடுச்சு, ஆஹா இவங்க போடுறதெல்லாம் நிற்கிது, மிதக்குது, நான் போட்ட கல் வந்து கீழே போயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தம். ஆஞ்சநேயர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாராம். பக்கத்தில் போய் சிரிச்சிட்டு, பிரபு வெறுமனே போட்டால் இந்த மாதிரி கீழே போயிடும், மிதக்காது, ராமான்னு எழுதி போடணும் அப்படின்னு சரி சொல்லி அதே ராமான்னு இவரே எழுதுகிறார். எழுதி போட்டால் அதுவும் கீழே போயிடுச்சு. மறுபடியும் இவருக்கு ராமருக்கு வருத்தம். ஆஞ்சநேயர் பார்க்குறார் கொஸ்டின் மார்க்கோட, என்ன ஆஞ்சநேயா எனக்கு அது ஒன்றும் இல்லை, ராமரே கைவிட்டால் யார் காப்பாற்ற முடியும், அதுக்காக தான் அதுவும் கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு கதை. ஸோ அந்த மாதிரி ஒரே தாவலில் ஆஞ்சநேயர் வந்து அந்த கடலை தாண்டி போயிட்டார். ஆனால் ராமருக்கு பாலம் கட்ட வேண்டியிருந்தது. நம்பிக்கை இருந்தால் அவ்வளவு பலம் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் நம்பிக்கையினாலேயே வந்து வியாதியிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. இந்த ரமணாசிரமம் அங்கே இருந்தப்போ அங்கே ஒரு டிவோட்டி இந்த ஏதோ அந்த யுத்தம் நடந்தப்போ என்னமோ அந்த துப்பாக்கி அது இதெல்லாம் சுட்டதில் இந்த இடத்துல வந்து ஒரு குண்டு பாஞ்சு இந்த காதுக்குள்ளார போயிடுச்சு, சின்ன குண்டு. டாக்டர்கிட்ட போய் காட்டினாக்க அது உள்ளே இருக்குது, அது ஆப்ரேஷன் எடுத்து அது பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரிஸ்கி. அவ்வளவு ஒரு சென்சிட்டிவ் ஏரியாவில் போய் மாட்டி இருக்குது, வெளியிலையும் எடுக்க முடியல, உள்ளேயும் போகலாம், அங்கேயே நிற்கிது, கட 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 கடன்னு சவுண்டு வரும். அவர் அங்கங்கே போய் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்துட்டார். ரொம்ப ரிஸ்க், இது எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு வேறு ஒன்றும் தொந்தரவு கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு ரமணாசிரமத்தை வந்துட்டு ரமணர் பார்த்தார்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி படித்த கதை இது. ரமணை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இதை சொல்லியிருக்கிறேன். அவர் எப்போ பேசினார், அவர் பாட்டு பேசிட்டு குண்டு பாஞ்சது யாருக்குன்னு கேட்பார் இல்லையா, ரமணர்கிட்ட பேச யாருக்குன்னு விசாரி அப்படி சொல்ல, குண்டு பாஞ்சதோடு அது இன்னும் பெரிய குண்டாக இருக்கும் அது அப்படின்ட்டு வேறு ஒன்றும் சொல்லலை. அப்புறம் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரிட்டையர்டு மேன் தான். டெய்லி ஆசிரமத்தை வந்து கூட்டுவார், காலையில் 1 மணி நேரம் ஆசிரமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போவார். ஸோ கூட்டுறப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி இது பண்ணுவார். பல மாதங்கள் கூட்டினார். ஒரு நாள் அந்த காது வழியாக தானே வந்து விழுந்துதான் அந்த குண்டு. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பிரார்த்தனை, கிரேஸ். அந்த கிரேஸுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும், அந்த நம்பிக்கையோடு செய்யணும். ஒரு பெரியவர் சொல்வார், இஃப் கிரேஸ் இஸ் தேர் லைஃப் இஸ் வண்டர்ஃபுல், இஃப் கிரேஸ் இஸ் நாட் தேர் லைஃப் பிகம்ஸ் அ ரேஸ் அப்படிம்பார். இங்கே ஓடி அங்கே ஓடி, இந்த டாக்டரை பார்த்து அந்த டாக்டரை பார்த்து, இந்த வக்கீலை பார்த்து அந்த வக்கீலை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்போம். கடைசியில் ஒரு நாள் ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் நின்று போயிடும். அந்த மாதிரி இருக்க பதிலாக கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கைக்காக ஒரு கதையை சொல்கிறார். சின்ன ஒரு கதை, விபீஷனுடைய கதை. அதுலேயும் சில பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நாம் நிதானமாக அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.